ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங். ஹஸ்பண்ட் சொன்னார் வெளியில் போகலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வில்லேஜில் போகலாம், அங்கே தான் கொஞ்சம் கூலாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா சுற்றி பார்ப்பாங்க அப்படின்னு. சரி கிளம்பிடுங்க, ஈவினிங் ஒரு 7:30 வருவேன் அப்படின்னாரு. நானும் நைட்டு சமைச்சிட்டேன், குழந்தைங்கள ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாமே கட்டி எடுத்துக்கிட்டேன். வரும்போது கார்ட்டே வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் எட்டாச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸில் கிளம்பும் போது தான் ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால் முடிச்சுட்டு வர லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னார். நான் பர்ஃபெக்டாக எங்கன்னா கிளம்பும் போது தான் அந்த காரியம் நடக்காது. சரி நைட்டு லேட் ஆகிடுச்சு, இப்போவே சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு சொன்னேன். கிளம்புறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. சரி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலாம், வாங்க குழந்தைங்களாச்சும் விளையாடிட்டோம் அப்படின்னு. சரி இல்லை ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆக்சுவலி சஃபாரி வீட்டு பக்கத்தில் ஒரு 5 minutes தான் இருக்கும். அந்த கடையை விட்டுட்டு நான் வேற ஒரு பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் அதே ரேட்டு 2 கடையில் ஒரே வேலை தான். நான் அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. நான் கேட்டேன்றதுக்காக ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டாம்லாம் எப்போவுமே அவர் சொல்லவே மாட்டார். அங்கே போயும் கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினோம். பேலன்ஸ் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க சஃபாரியில் தான் வாங்குற மாதிரி இருந்தது. மறுபடியும் அங்கே கொஞ்சம் பொருள் வாங்கி வீட்டுக்கு வரது கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு மணி 9 மணி. எல்லாரும் அடிச்சு போட்ட மாதிரி செம்ம தூக்கம் 4 பேரும். நைட்டே வந்து உளுந்து ஊற வச்சுட்டு தான் தூங்கினேன். காலையில் பொங்கல் வடை சாம்பார் செய்யலான்னு. காலையில் லேட்டாக எந்திரிச்சதுனால வடை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு கீரை வாங்கினேன். ஸோ ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரீயாக உட்காந்து கீரை குழம்பு வச்சு கருணக்கிழங்கு வச்சு